கீ ரைஸ் வித் சிக்கன் சால்லாம் எத்தனை தடவை கொடுத்தாலும் சலிக்காமல் சாப்பிடுவேன். பிரியாணி கூட எனக்கு சலிச்சு போயிடும். ஆனால் இந்த காம்பினேஷன் சுத்தமாக சலிக்காது. ரெசிபி எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. அவங்ககிட்ட கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சிட்ருந்தேன். என்னவோ குக்கரில் சாப்பாடு வச்சா மட்டும் எனக்கும் அதுக்கும் ஆகவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா 2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்ற சொன்னாங்க. நான் திமிரு பிடிச்சி போய் 3 கிளாஸாக ஊற்றிட்டேன். எப்படி 2 கிளாஸில் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரைஸ் சிக்கி ஆகிடுச்சு. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த சிக்கன் குருமா என் தங்கச்சிக்கு என்னது கேட்டு செஞ்சேன். அப்படியே லைனாக அவங்க சொல்ல நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். டேஸ்ட் அவங்க செய்கிற மாதிரியே வந்துச்சு. எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு குக்கிங் கல்யாணம் வரைக்கும் கற்றுக்கவே இல்லையா. கல்யாணத்துக்கு அப்புறமா யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் எனக்கு வராது. ஸோ அவங்ககிட்டேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டுருக்கேன். அப்புறமே எனக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு, ப்ரௌனி ஆர்டர். இந்த ஆர்டர் சென்னையிலேருந்து அபுதாபி வரைக்கும் ட்ராவல் ஆகி போகுது. என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் அவங்களுடைய பொண்ணுக்காக ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க அங்கே வெளியூரில் இருக்கிறதால ஸோ அவங்க போகிறதால எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. 1/2 kg ராகி ப்ரௌனிஸ் கேட்டிருந்தாங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு விலாக் அம்மா வீட்டிலேருந்து தான் வரும். அப்புறம் நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நோன்பு கஞ்சி வச்சுருந்தாங்க மருமகனுக்காக. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா அவருக்கு கொடுத்துட்டேன். அது என்னவோ ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இந்த நோன்பு கஞ்சி. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐல் கேட்ச் யூ இன் மை நெக்ஸ்ட் ஒன். பை.